உள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வரலாம் இல்லையா? நீங்க அதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா? 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய இலக்கை இதுவா இருக்கலாம் இல்லையா? அதாவது பூர்ண மதுவிலக்கை திமுக அரசு ரத்து செய்தால் மட்டும்தான் கூட்டணி அமைப்போம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து நீங்க ஒப்பந்தம் போடலாமே. அப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உயரம் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு. பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் நாங்கள் உங்களோடு கூட்டணி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மதுவிலக்கை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். அவர்களும் கொண்டு வருவார்கள். அந்த பணத்தை வேறு வழியில் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தமிழகத்திலே நிறைய இருக்கின்ற காரணத்தினால் அதை கொண்டு வருவதற்குண்டான இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். பூர்ண மதுவிலக்கை உடனடியாக கொஞ்சம் படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். காரணம் இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெருகி உயிரிழப்புகள் இப்போ இன்றைக்கி குஜராத்தில் நடக்கிற மாதிரி நடக்கும். காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கொண்டு வந்துட்டோம். அதை கொண்டு வந்திருக்கக்கூடாது, கொண்டு வந்துட்டோம். படிப்படியாக குறைத்து கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அதை முழுமையாக நிராகரித்து விட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதை செய்வார் முதல்வர் என்று நாங்களும் வலியுறுத்துவோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதில் கிடைக்கக்கூடிய பணம் வேறு வகையில் கிடைப்பதற்குண்டான வழிமுறைகளை கூட நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம். இப்படி அவங்களுக்கும் தெரியும் இதை விட டபுள் மடங்காக பண்ணுறதுக்கு. ஆகவே முதல்வர் அவர்கள் அடுத்த அரசாங்கம் அமையும் போது அதை இப்போவே பல ஆயிரம் கடைகள் மூடிக்கொண்டே வருகிறார்கள். இன்னும் சில ஆயிரம் கடைகள் மூடினாலே அது ஓரளவுக்கு குறைக்கப்பட்டு விடும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆகவே பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்பாக வலியுறுத்துவோம். அதை நிறைவேற்றும் வரை அவர்களிடத்திலே முறையிட்டு கொண்டே இருப்போம். அதற்காக போராடவும் செய்வோம்.